அப்படி சொல்ல முடியும்? ஒருவர் அறத்தை பத்தி பேசுவதே கிடையாது, எப்பொழுதும் அவர் பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒருவர் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவரு என்ன பண்ணல, பிறரின் முதுகுக்கு பின்னால புறம் பேசுறது இல்ல. அவரு இன்னொருத்தர் சொல்றாரு, முதுகுக்கு பின்னாடி புறம் பேசுகிறார், ஒருவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது சார், அப்படி சார், இப்படி சார்னு புறம் பேசுகிறார். ஆனால் அவரை நேரில் காணும்போது முகம் மலர்ந்து பொய்யாக நகை செய்கிறார். நகை என்றால் சிரிப்பு. பொய் நகை செய்கிறார் என்று ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அதை விட கேவலமான ஒரு செயல் வேற இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் ஆக அற்புதமா சொல்றாருங்க. எப்பொழுதும் பிறரை நாம் புறம் பேசுவதை விட்டு விலக வேண்டும். புறம் யாரெல்லாம் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்களோ அவர்களிடத்திலிருந்தும் நாம் விலகி இருப்பது நல்லது அப்படின்னு நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் நாம் சொல்லி பழகுவோம். ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.